அபிராமி. குடு. இல்லம்மா குடுங்கறல. ஏண்டி பெத்தவளை விட்டுட்டு ஓடி போறது முடிவு பண்ணிட்டல? சாரிமா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் விரும்பின வாழ்க்கையை தேடி போறேன். ஏதாவது சொல்லி என்ன தடுக்கணும்னு நினைக்காத. என்ன போக விடலனா நான் செத்துருவேம்மா. பைத்தியம், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். நீ நல்ல முடிவுதான் எடுத்திருக்க. நான் ஏன் உன்னை தடுக்க போறேன்? வாழ்க்கையை தேடி போறது பெருசு இல்ல, வாழ்ந்து காட்டணும், அதான் முக்கியம். எங்கம்மா என்ன கூட்டிட்டு போறேன்? என் மனசை மாத்த முயற்சி பண்ணாத. இங்கே இரு, வர. சந்தியா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா? நீ வசதியா வாழலாம் கூட பரவாயில்ல, ஆனா நீ வறுமையில வாடி நிக்கிறது என்னால தாங்க முடியாதுமா. அம்மா ஆசீர்வாதம் பண்ணி இந்த பணமும் நகையும் தர, இத வச்சு வாழ்க்கைய ஆரம்பிமா. இந்த வீட்டுல இருந்து எனக்கு எதுவும் தேவையில்லைம்மா. சுப்பு என்னை காப்பாத்துவாரு. சந்தியா, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. வறுமை வாசல் வழியா வந்தா காதல் ஜன்னல் வழியா ஓடிப்படும் சொல்லுவாங்க. நீங்க காதலிக்கும் போது வாழ்ற வாழ்க்கை வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ போற வாழ்க்கை வேறமா. அந்த சுப்பு நல்லவன் தான், உன்னை வச்சு காப்பாத்துவான் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவன் ஏதோ லட்சியத்துல சுத்திட்டு இருக்கான். அவன் சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்க எப்படி சமாளிப்பீங்க? நாங்க எப்படியாவது சமாளிச்சுப்போம். எனக்கு அந்த வைராகியமும் தன்னம்பிக்கையும் இருக்குது. அதை பத்தி நீ கவலைப்படாதம்மா. சந்தியா, வெட்டி வைராகியம் வாழ்க்கைக்கு உதவாதுமா. நாளைக்கு கையில காசு இல்லாம பிசைஞ்சிட்டு நிக்கும் போது உன்னால அந்த சூழ்நிலையை ஏத்துக்க முடியாதுமா. உன்னை பெத்தவனா, உன் குணம் எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கே உன் தொல்லையும் கோவமும் தாங்காம அந்த சுப்பு ஓடி போயிட்டான்னா நீதாமா நடுத்தருல நிக்கணும். அப்படிலாம் எதுவும் நடக்காதும்மா. என் மான விஷயத்தை விட்டுட்டு என் அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கிறத எனக்கு எடுத்துட்டு போக பிடிக்கல. யார் சொன்னது இதெல்லாம் உங்க அப்பா சம்பாரிச்சதுன்னு? இதெல்லாம் எங்க அம்மா எனக்காக கொடுத்தது. இழுத்துட்டு வந்து அவர் என்ன கட்டிக்கிட்டாலும் எனக்கு செய்ய வேண்டியதை எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க. எனக்கு அப்புறம் அனுபவிக்க வேண்டியவன் நீதான். எடுத்துட்டு போ, பேக் எடு. அம்மா அம்மா சொல்றேன்ல, பேக் எடுமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சந்தியா, நல்லாருமா, நல்லாரு. ஏன் கல்யாணம் தான் நல்லபடியா நடக்கல. சொந்த பந்தங்கள் யாருமே இல்லாம அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா என் வயித்துல பிறந்த உனக்காவது ஊர் அறிய பெரிய அளவுல கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் ராசி உன்னையும் பாதிச்சிருச்சு. இது எப்படியோ உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழ்ந்தா போதும். அதாம்மா என் ஆசை. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா? அம்மா சந்தியா.
எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். அவர் கண்ணில் பட்டா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வருமா. நீ கிளம்பு கிளம்பு, நீ திரும்ப இந்த பக்கமே வந்துடாதம்மா. சந்தியா, நீ பத்திரமா இருமா. ஜாக்கிரதம்மா. போறமா. சந்தியா, என் கல்யாணம் தான் நல்லபடியா நடக்கல. சொந்த பந்தங்கள் யாருமே இல்லாம அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது என் வயித்துல பிறந்த உனக்காவது ஊர் அறிய பெரிய அளவுல கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் ராசி உன்னையும் பாதிச்சிருச்சு. சுப்பு, என்னடா இன்னும் சந்தியாவை காணோம்? அதானே எனக்கு புரியல. ஷார்ப்பா 10 மணிக்கு வரேன்னு சொன்னா, என்ன ஆச்சுன்னு தெரியல. லேட் ஆகிக்கிட்டே. வீட்டை விட்டு கிளம்பிட்டாளா? நீ அவளுக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணண்டா, நாட் ரீச்சபிள்னு வருது. வர வழியில அதை பிரச்சனையா இல்ல கிளம்பும் போது அவங்க அப்பா கிட்ட மாட்டிட்டாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. திரும்பவும் அதே ஆன்சர் தாண்டா வருது. டே மச்சான், பெங்களூர்ல நீங்க தங்குறதுல இருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் முடிக்கிற வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவாக பண்ணியாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது சொதப்புனன்னு வச்சுக்கோ, அப்புறம் உதவின்னு கேட்டு அவங்க கிட்ட போய் நிற்க முடியாது. புரியுதுரா. சந்தியா கிட்ட எல்லாம் விவரமா நான் சொல்லிட்டேன். அவளுக்கு சீரியஸ்னஸ் என்னை விட அவளுக்கு நல்லா தெரியும்டா. ஆனா அவ எங்க லாக் ஆயிருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டே, நாம சும்மா இங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. சந்தியாவை வேற வழியில எப்படியாவது பிடிக்க முடியுதான்னு பாரு. அவ மொபைலை தவிர வேற வழியே கிடையாதுடா. ஒன்று பண்ணலாம், நீ வேணா நேரம் கோயம்பேடு போயிடு. நான் சந்தியா வீட்டுக்கு போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். முட்டாள் மாதிரி பேசாத. சந்தியா அப்பாவுக்கு ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்னத்தான் ரவுண்டு கட்டி தேடிக்கிட்டு இருப்பாங்க. நீ அவங்க ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சாலே போதும், அப்படியே கொத்தா பிடிச்சிக்கிட்டு போய் மாமியார் வீட்டில் வச்சிருவாங்க. நான் சொல்ற மாமியார் வீடு வேற, புரியுதா? என்னை என்ன தாண்டா பண்ண சொல்ற? நீ நேராக கோயம்பேடு போயிரு. நான் சந்தியா வீட்டுக்கு போய் ஏதாவது பிரச்சனைன்னா கால் பண்ணுறேன். அப்புறம் என் பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ எங்கள் ஏரியாவுக்கு வா, அப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்.
ஓகேடா, நீ சொல்றது சரியா தான் இருக்கும். நான் நேரா கோயம்பேடு போயிடுறேன், நீ பார்த்துட்டு வா. ம் ஓகே. டேய், அடியாளா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, ஒரு வேலையை உருப்படியா செய்ய தெரியலனா அவன் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட். அந்த ஏரியாவில் ஒரு வீடு விடாம தேடி பார்த்துட்டேன் சார். அவன் எங்க கண்ணிலே படல சார். டேய், மான் வர வழியில தாண்டா வலையை விரிக்கணும். வேற எங்கேயோ வலையை விரிச்சிட்டு மான் மாட்டலையன்னு சொல்றது மடத்தம். அவளை கண்டுபிடிச்சிருவீங்க, என் கையால சன்மானம் வாங்குவீங்கன்னு பார்த்தேன். ஆனா என் கையால சமாதி ஆகிறது தான் உங்க தலையெழுத்துனா யாரால மாத்த முடியும்? சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அவளை எப்படியா தூக்கிட்டு வர்றான். இன்னும் எவ்வளவு நாளா டைம் கொடுக்கறது? சரண்யா மாதிரி ஒருத்தி இருக்காங்கிற விஷயம் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னால அவளை தூக்குங்கடான்னு சொன்னேன். இப்போ போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவதான் சரண்யாவை கொல்லவும் முயற்சி பண்ணிருக்கா. அதுக்கு சான்ஸே இல்ல சார். அந்த அம்மா கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. புடவை கட்டிட்டு குடும்பம் பொண்ணு மாதிரி இருந்தாங்க சார். ஏய், தோற்றத்தை வச்சு யாரையும் இடம் போட முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் நான் தான். என்ன பார்த்தா எல்லாரும் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சொல்லுவாங்க. ஆனா பக்கா கிரிமினல்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னொரு விஷயத்தை சொல்லட்டுமா? நாம தேடிட்டு இருக்கிற அவ வேற யாரும் இல்லை, சரண்யாவோட கூட பிறந்தவள். ஏதோ ஒரு பழைய பகையில கூட பிறந்தவளையே கொல்ல பார்த்திருக்கா. நிஜமாவும் சொல்றீங்க சார்? ஆமாண்டா, அவளை வச்சு புது கணக்கு போடணும்னு நினைச்சேன். ஆனா தீர்க்க வேண்டிய பழைய கணக்கும் பாக்கி இருக்கிறது இப்பதான் தெரிஞ்சது. பணத்துக்காக மட்டும் இல்ல, பர்சனலாவும் அவ எனக்கு தேவை. நீங்க போடுற கணக்கு எங்களுக்கு புரியவே இல்லையா சார்? அது உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியமே இல்லடா. போலீஸ் அவளை மும்முரமா தேடிக்கிட்டு இருக்கு. எந்த நேரத்திலயும் அவங்க அவளை பிடிச்சிருவாங்க. ஆனா நாம அவங்கள முந்திக்கணும். சரண்யாவை சுட்டத்துக்காக அவ கம்பி எண்ண கூடாது. கலெக்டர் சரண்யாவை அவ ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும். இப்பவே எல்லாரும் கிளம்புங்க. நம்ம நெட்வொர்க்கை அப்படியே யூஸ் பண்ணிக்கங்க. சென்னை முழுக்க அவளை ரவுண்ட் கட்டி தேடுங்க. போலீஸ் வேட்டைங்கிறது நரி வேட்டை மாதிரி பொறுமையா புத்திசாலித்தனமா தான் தேடுவாங்க. ஆனா நாம ஆடுறது புலி வேட்டை. வேகமா அடிச்சு வீழ்த்துறது தான் நம்மோட பலம். ஏய், எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இதுதான் லாஸ்ட் சான்ஸ். அவ கிடைச்சிட்டாங்கிற நியூஸோட தான் திரும்பவும் நாம சந்திக்கிறோம். கிடைக்கலேன்னு எவன் கைய விரிச்சிட்டு வந்து நின்னாலும் அன்னைக்கே அது அவனோட கடைசி நாளா இருக்கும். ஓகே சார். போ. கமலா, கமலா, ஏ கமலா, அப்பா. கமலா, ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த பிசினஸ் மேன் பையனுக்கு பொண்ணை கொடுக்கறத பேசி முடிச்சிட்டேன். நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுல இருந்து ஆளுங்கெல்லாம் வராங்க. நீ வந்து நல்ல இந்த ஸ்வீட்டு காரம் அது இதெல்லாம் நல்லா செஞ்சு வச்சிடணும். சும்மா எச்சத்தனமா இந்த வடை பஜ்ஜி போண்டான்னு எதுவும் செய்யாத. சும்மா ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு பக்காவா செய்யற. ஓகேவா? சரிங்க. கமலா, பாப்பாவை கூப்பிட்டேன். கழுத அன்னைக்கு ரொம்ப அடி வாங்கிட்டால. அன்னைக்கு ஒரு மேல கோவத்துல இருந்தனா அது தெரியாம அவ பாட்டுக்கு வந்து கட கட கடன்னு பேசினா பாரு. கோவத்துல என்ன பண்றேன்னு தெரியாம பிள்ளைய போட்டு படபடன்னு அடிச்சு. பாப்பா வர சொல்லு, வெளியே கூட்டு போய் அவளை சமாதானப்படுத்து. ஏய், என்னடி பிள்ளைய கூப்பிடுச்சுன்னா பேய் மாதிரி முழிச்சிட்டு இருக்கா? எங்க அவ? சந்தியா சந்தியா வீட்ல இல்லைங்க. வீட்ல இல்லையா? கல்யாணம் முடியறவர்கள் காலேஜ் விட்டா வீடுன்னு இருக்குன்னு 1000 முறை சொல்லியிருக்கல. என் பேச்ச கேட்க வெளியே போயிட்டாளா? உனக்கு தெரியாம அவ எங்கேயும் வெளியே போயிருக்க மாட்டா. எங்க போன உண்மையை சொல்லு. அவ காலேஜுக்கு தான் போயிருக்கா. ஏய், இன்னைக்கு பஸ் டே, எல்லா காலேஜும் லீவு. எந்த காலேஜுக்கு போனா? உண்மையை சொல்லி யார பார்க்க போனா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ என்கிட்ட காலேஜுக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு போனா. ஓ, அவ பேக்க நீ செக் பண்ணியா? சொல்லு, அவ பேக்க செக் பண்ணியா? அவ ஏன் பொண்ணுங்க, அவ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. அவன் பண்ணு அவ ஏன் பொண்ணு? என்கிட்ட இருக்கிற திமிரு ஆணவ அட்டகாசம் எல்லாமே அவட்டி இருக்கும். அதனாலதான் கேட்கிறேன், போகும்போது செக் பண்ணியான்னு. உனக்கு தெரியாம அவ போயிருக்க மாட்டாடி. சொல்லுடி, சொல்லி அவ எங்க போனான்னு.
சொல்ல மாட்டியா வா ஓடி போ ஓடி போன்றல்ல எருமை முண்டை. ஒன்னா கேட்க மாட்டேல போ உன்னெல்லாம் கேட்கிற விதத்துல கேட்டா தாண்டி சொல்லுவீங்க போ 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 உள்ள தொரடி தொரடி தொர என்னடி இது பீரோக்குள்ள ஒரு துணி கடையே வச்சிருப்பா உன்னையுமே காணா நகைப்பெட்டிய கூட காணா ஏய் பாடிங்க உண்மையை சொல்லு என்ன நடந்ததுன்ற உண்மையை சொல்லு இல்லைங்க எனக்கு எனக்கு எதுவும் தெரியாது ஏய் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எதை கேட்டாலும் சொல்லியிருக்கேன் எதுவுமே தெரியாம எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கா எங்கிட்டியா வா ஒண்ணு போட்டுருவன் ஜாக்கிரதை